ஒரு காதல் வந்து உண்மையா இருந்தா அது வந்து ஈஸியா வந்து ஜெயிக்குமா? இல்ல ஃபேமிலி, கட்டுப்பாடு, பயம் இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து சிக்கி செத்துருமா? அப்படின்றது தான் தெரியல. இன்னைக்கு சிறடிக்க ஆசை எபிசோட்ல சத்யாவோட மனசு ஃபுல்லா வந்து ஒரே ஒரு பேரு தான் இருக்கு. ரேகா மட்டும் தான். அவ இல்லாம வந்து என்னால வந்து வாழவே முடியாது அப்படின்ட்டு உயிரே போற மாரி அவன் வந்து கதறிட்டு இருக்கிறான். ஆனா அந்த காதல் வழியில ஒரு பெரிய வால் மாதிரி வந்து நிக்கிறது யாருன்னா, சின்னம்மனோட ஃபேமிலி மட்டும் தான். ரேகாவ வந்து ஹைதராபாத் அனுப்பி யார் கூடயுமே வந்து பேச முடியாத மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்பதான் சத்யா ஒரு பெரிய டிசிஷன் ஒண்ணு எடுக்குறான். முத்து மாமா கிட்ட வந்து சொல்லிடலாமா அப்படின்ட்டு. அந்த ஒரு கொஸ்டின் தான் இப்ப எல்லாத்தையுமே வந்து மாத்துது. முத்து கிட்ட போனதுமே அவன் சொல்றதுதான் வந்து ஹைலைட்டே. காதலிக்கிறதெல்லாம் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஓடுறதுதான் தப்பு. நேரா போய் அவங்க அப்பாட்ட போய் பேசு அப்படின்னு வந்து சொல்றான். அந்த ஒரு லைன் சத்யாவுக்கு பாத்தீங்கன்னா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து கரேஜ் மாதிரி வந்து இருக்குது. அவன் நேரா வந்து ரேகாவோட அப்பா வந்து மீட் பண்றான். கை எல்லாமே நடுங்குது. வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. ஆனா ஹார்ட் ஃபுல்லா லவ்ல வந்து இருக்கான். ரேகா அப்பாட்ட வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் உங்க பொண்ணு வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இந்த ஒரு ஹானஸ்ட் தான் எல்லாத்தையுமே வந்து மாத்துது. கோவம் வர வேண்டிய இடத்துல வந்து அவர் வந்து சைலண்டா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் குடு நான் யோசிச்சு முடிவு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது கேட்ட உடனே சத்யாவுக்கு வந்து நம்பிக்கையும் வருது. அதே டைம் டென்ஷனாவும் இருக்குது. ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரகசியமா கேம் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரோகிணி அண்ட் மனோஜ் மேட்ரு விஜயா வந்து கண்ணு முன்னாடி வந்து வெடிக்க போகுது. ஒரே இடத்துல எல்லாருமே சந்திக்கிற அந்த மொமெண்ட் தான் நெக்ஸ்ட் பிக் எக்ஸ்ப்ளோஷனா வந்து இருக்க போகுது. அடுத்த எபிசோட்ல வந்து என்ன ஆகும்? காதல் வந்து ஜெயிக்குமா? இல்ல ஃபேமிலி வந்து உடைஞ்சிருமா? இது எல்லாமே தெரிஞ்சுக்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் வந்து ஒரு ரியல் ட்விஸ்டே. அதே மாதிரி அடுத்த சீன்ல தான் வந்து ரியல் கேம் சேஞ்சரே வந்து வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.